வெல்கம் டு ஆல். டெய்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? கொஷின் 1. மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் குறிக்கும் வேறு பெயர்கள் தான் என்ன அப்படின்னா பறவை அப்படி வரும். அடுத்தது புணரி அப்படின்னா புன்புலம் புண்ணிய நிலம் படிச்சிருப்பீங்க. வாரணம் அப்படின்னா குதிரை வந்து படிச்சிருப்பீங்க. நமக்கு கேட்குறது என்ன அப்படின்னா மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, கிமு 10ஆம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை தந்தமும் மயில் தொகையும். 7th வந்து இது படிப்பீங்க. ஆங்கிலேயை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலுநாச்சியார் அவர்கள் தான். சரியா? உங்களோட படை தளபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன மருது பெரிய மருது. நீங்கள் ஐஎன்எம்ல வேலுநாச்சியார் பற்றி பூலித்தேவர் பற்றி கட்டபொம்மன் பற்றி படிப்பீங்க. அப்போ படிக்கும்போது வேலுநாச்சியார் டீட்டெயிலாக வந்து படிச்சிருவீங்க 10th. சரியா? ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள் படிப்பீங்க. அதுக்கு நம்ம 6th வேலுநாச்சியார் பற்றி கொடுத்துருப்பாங்க. சரியா? உலகம் உருண்டையானது அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழன்றும் ஏற்பினது உலகம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கதரின் வெற்றி. தேசபக்தி யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக்காது. அடுத்தது ஞான கண்ணாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய நூல். வேத விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரைநடை வடிவிலான சமய நூல். தொன்னூல் விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி தொல்காப்பியம். பரமார்த்த குறுகதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகைச்சுவை கதை நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. மேட்ச் த ஃபாலோயிங் கேட்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து வரும். நெக்ஸ்ட்டு மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர் தான் என்ன அப்படின்னா மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். தேவநாய பாவனாரோட பெற்றோர் வந்து ஞானமுத்து பரிபூரணம். அவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவிலில் பிறந்திருப்பார். அவரோட காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1902 1981 வரைக்கும் அவரோட காலம். சரியா? இவர் கல்வி எங்கே பயின்றிருப்பார் அப்படின்னா இவர் வந்து பண்டிதர், புலவர், வித்துவான், முதுகலை தமிழ், பிஓஎல் இந்த மாதிரிலாம் வந்து அவர் படிச்சிருப்பார். அவரோட சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மொழி ஞாயிறு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா செந்தமிழ் செல்வர். என்னது? செந்தமிழ் செல்வர். அடுத்தது செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் அப்படின்னு சொல்லி அவருக்கு எத்தனை சிறப்பு பெயர்கள் இருக்குது? 174 சிறப்பு பெயர்கள் வந்து இருக்குது. தெரிஞ்சுக்கோங்க. மொழி ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு 174 சிறப்பு பெயர்கள் வந்து இருக்குது. அவரோட நூல்கள்லாம் உங்களுக்கே தெரியும். என்னது? தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம். நான் சும்மா சொல்கிறேன், நீங்கள் ஞாபகம் வருதான்னு மட்டும் பாருங்கள். ஓகேவா? இது வரைக்கும் எத்தனை நூல் எழுதியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 43 நூல் வந்து எழுதியிருப்பார். சரியா? 43 நூல் எழுதியிருப்பார். இவர் 1970 தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி பட்டம் வந்து வாங்கியிருப்பார். 1977 செந்தமிழ் ஞாயிறு அப்படின்னு சொல்லி எங்கே நடந்த விழாவில் இவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்புமலை. ஓகேவா? அந்த பாரி விழாவில் இவருக்கு வந்து என்ன பட்டம் கொடுத்துருப்பாங்க? செந்தமிழ் ஞாயிறு அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துருப்பாங்க. 1980 அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் செல்வர் பட்டம் வந்து தமிழ்நாடு அரசால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா? இவரை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து இதுதான். சரியா? அடுத்தது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிமக்கள் காப்பியம் வந்து சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங். நட்சத்திர குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் ராமையா. கணையாளியின் கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கி. பிரபந்த கானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌனனி. கொழுபொம்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது. சரியா? படித்த மாதிரி இருக்குது, படிக்காத மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் யோசிச்சு போகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து வரும். அடுத்தது பாருங்கள், மோகனா என்னும் பால சரஸ்வதி. சரியா? பால சரஸ்வதி. ஓகேவா? 10th படிப்பீங்கள்ல. ஓகேவா? பாருங்கள், பால சரஸ்வதியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகனாவா. பரதநாட்டியத்திற்கு எந்த வயசில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வயசில் வந்து நான் மேடை ஏறி. 10th ஓகேவா? நீங்கள் எதில் படிப்பீங்க அப்படின்னா உரைநடையில் வந்து படிப்பீங்க. அவங்களோட முதல் அரங்கேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் 7 வயசில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சென்னையில் சங்கீத சமாஜம்ன்ற அரங்கில் 15 வயசில் வந்து நடன நிகழ்ச்சி வந்து அரங்கேற்றிருப்பாங்க. இவரை பாராட்டினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டித ரவிசங்கர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரியா? இவர் நாட்டு பண்ணுக்காக எங்கெங்கெல்லாம் டான்ஸ் ஆடிருப்பாங்க, அதாவது நடனம் ஆடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா, காசி, சென்னையில். சரியா? இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டோக்கியோவில் இருக்க கிழக்கு மேற்கு சந்திப்பு சரியா நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக வந்து நடனமாடி பரதத்திற்கு புகழை வந்து பெற்று தந்திருப்பாங்க. சரியா? பரத கலையை முறையாக அணுகினால் ஆன்மீக பட்டறிவை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி
யார் சொல்லியிருப்பாங்க? பால சரஸ்வதி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகே. நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முத்துசுவாமி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. காந்தி மகான் கதை என்னும் இசைநூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமங்கலம் சுப்பு. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார். இப்போ பாரதிதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்குன்னு போட்டிருவீங்க. அவங்க கொஸ்டின் எப்படி சுற்றி வளைச்சு கேட்குறாங்க. சரியா? எந்த தலைப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 2ஆம் பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ கொஸ்டின் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றது அப்ரோச் பண்ண கற்றுக்கோங்க. சரியா? தண்டமிழ் ஆசான் என யார் யாரை பாராட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் சீத்தனை சாத்தனாரை வந்து பாராட்டியிருப்பாங்க. சரியா? இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமறு புலவர். சரியா? கம்ப ராமாயணத்தில் உமறு புலவர் 7ஆவதா ஒரு காண்டத்தை வந்து எழுதியிருப்பாரு. என்ன காண்டம் சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்தது 8 தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். சரியா? என்னது? பரிபாடல் யார்? கீராந்தையா 10th வந்து படிச்சிருப்பீங்க. சரியா? பரிபாடல் அடிவரையறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 400 வரைக்கும் அடிவரையறை வந்து படிச்சிருப்பீங்க. சரியா? இதை தொகுத்தவர் வந்து யாருன்னு தெரியாதுப்பா. நமக்கு தொகுத்தவர் வந்து யாருன்னு தெரியாது. தொகுப்பித்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருங்களும் யாரும் வந்து தொகுத்தவரும் கிடையாது, தொகுப்பித்தவரும் வந்து கிடையாது. சரியா? ஆனால் நமக்கு 70 பாடல்கள் வந்திருக்கும். ஆனால் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 கிடைச்சிருக்கும். இது பரிபாடல் பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். சரியா? இரட்டர மொழிதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? ஒரு சொல் 2 பொருள்பட அமைந்து வருதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டர மொழிதல். இரட்டர மொழிதலோட வேறு பெயர் இப்போ குரூப் 2 நடந்த குரூப் 2 கொஸ்டின்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. இரட்டர மொழிதலோட வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2024 இப்போ நடந்த குரூப் 4ல் இந்த கொஸ்டின்ஸ் குரூப் 2ல் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் அவருக்கு வந்து பல்கலைக்கழகம் இருக்குது. மடந்தை பருவத்தின் வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 to 19 தான் என்ன சொல்கிறாங்க? மடந்தை பருவத்தின் வயது. களம்பகு உறுப்புகள்னாலே உங்களுக்கு தெரியும் 18. சரியா? களம் கூட்டல் பகம் தான் வந்து பிரிப்பீங்க. களம் கூட்டல் பகம் அப்படின்னு சொல்லி களம்பகத்தை வந்து பிரிப்பீங்க. எத்தனை உறுப்புகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 18 உறுப்புகள் வந்து இருக்குது. பொருந்தாத இனிய தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. சரியா? பாசவர்னா என்ன அப்படின்னா நெய்பவர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 10th சிலப்பதிகாரம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் டாபிக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா சொல் பொருளில் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? பாசவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை விப்பவர் தான் என்னப்பா வரும்? பாசவர் வரும். சரியா? அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன? பாசவர் அப்படின்னா வெற்றிலை விப்பவர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நெய்பவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா பொருந்தாது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள். சரியா? பாசவர்னா என்ன வரும்? வெற்றிலை விற்பவர். நெக்ஸ்ட், கம்பர் பிறந்த ஊர் தேரழுந்தூர் சோழ நாட்டில் இருக்குது. சரியா? கம்பர் 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர். கம்பர் ராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குது? சரியா? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூலவாணிகம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் தான் என்ன சொல்கிறாங்க? கூலவாணிகம் செய்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அகநானூற்றில் பாழை திணை பாடல்களை எவ்வாறு தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்களாக. இது நீங்கள் 11th 12th ஸ்கூல் புக் நியூ புக் படிச்சிங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக இது இருக்கும். 1 3 5 7 9 ஓகேவா? ஒற்றைப்படை எண்களாக. அருவருக்கிலேய நங்கை இறைவனை ஆடல் கண்டொருளிய நங்கை எனப்படுபவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடாரியை வந்து சொல்கிறாங்க. பழைய புக் படிங்க. பழைய புக்கில் வந்து கண்டிப்பாக நிறைய கொஸ்டின்ஸ் இந்த குரூப் 2ல் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? இப்போ அனந்தகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன் சொல்லி நிறைய பேர்த்துக்கு இது வந்து தெரில. அனந்தகன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன் வந்து வருவாங்க. பழைய புக்கில் கம்பராமாயணத்துலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா. அனந்தகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன். சரியா? அதுக்கப்புறம் சிறுங்கிப்பேரி என்னும் ஊரை சேர்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகன். ஓகேவா? குகன் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சிறுங்கிப்பேரி என்னும் ஊரை சேர்ந்தவர். கம்பராமாயணத்தில் 2 கேள்வி கேட்டாங்க. 2 கேள்வியுமே பழைய புக்கில் வந்து கேட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் பழைய புக்கும் படிங்க. கீழ்கண்ட நூல்களில் 8 தொகை நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை சொல்லலாம். சரியா? அடுத்தது, பழகு தமிழ் சொல்லருமை 4 என்னும் தொடரில் 4 என்பது எந்த நூலை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியாரை வந்து குறிக்கும். அடிக்கடி இதை நீங்கள் 15 கீழ்கணக்கு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்கள் என்ன அப்படின்னா 11. சரியா? அறத்துப்பால் உள்ள அதிகாரங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 வந்து இருக்குது. அறம் பொருள் இன்பம் படிப்பீங்களா திருக்குறளில்? அப்போ அறத்துப்பாலில் மட்டும் கேட்குறாங்க. அப்போ 38. மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து மேற்கண்ட பாடலடிகளில் அமைந்துள்ள மோனை அப்படின்னாலே ஓகேவாப்பா? மோனை என்ன? முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம மோனை சொல்லுவோம். பாருங்க, மா முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கா? அப்போ என்ன சொல்லலாம்? அது மோனை அப்படின்னு சொல்லலாமா? அடுத்தது, வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான். இந்த ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி வந்து வரும். பொய்யழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர், இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். சரியா? அடுத்தது, கீழ்கண்ட ஓமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. உடலும் உயிரும் போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உடலும் உயிரும் என்னது? அது ஒற்றுமையில் வந்து வரும். சரியா? பிறவினை வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா?
நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார், சரியா? வருவித்தான், தருவித்தான், அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே தன்வினை. பிறவினைன்னு சொல்லிட்டு 2 இருக்குது, சரியா? நமக்கு அவனே அந்த வேலையை செஞ்சால் தன்வினை. பிறவினை அப்படின்னா வருவித்தான், பிறப்பித்தான், அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது என்ன வரும்? தன்வினை, பிறவினை. ஓகேவா? 10th ஸ்கூல் புக்கில் பந்து உருண்டது அப்படின்னா தன்வினை கொடுத்துருப்பாங்க. பந்து உருட வைத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிறவினையில் வந்து வரும். அதே எக்ஸாம்பிள் தான் எல்லாத்துக்கும் வந்து கொடுப்பாங்க. வித்தான் சொல்லி வரும். அப்போ வித்தான், வருவித்தான், அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன போடலாம்? பிறவினை வந்து போடலாம். ஓகேவா? விடைக்கேற்ற வினாவை வந்து அமைக்க சொல்லியிருக்காங்க, சரியா? கரகாட்டத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பாட்டம் சொல்லி சொல்லுவாங்க, குடக்கூத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு நிகழ்கலையிலேருந்து இந்த வருஷம் குரூப் 2ல் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, சரியா? கரகாட்டத்தோட துணையாட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கப்பா. அப்போ கரகாட்டத்தோட துணையாட்டம் என்ன? மயிலாட்டம். இப்போ குரூப் 2 கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் தெரியாமல் இருக்காது. கரகாட்டத்தோட துணையாட்டம் என்ன அப்படின்னா மயிலாட்டம், சரியா? அப்போ கரகாட்டத்துலேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் நிகழ்கலையிலேருந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? கரகாட்டத்தோட வேறு பெயர்கள் யாவை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நம்ம கொஸ்டின் வந்து அமைக்கலாம். அடுத்தது, ஐம்பெரும் குழு என்பேராயன் சொற்றொடர்களை உணர்த்தும் இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் வினையெச்சம் அல்லாத ஒன்று. ஓகே, வினைச்சம்னா என்ன? ஊ ஈல முடிஞ்சா அது வந்து வினையெச்சம். இது ரூல்ஸ், சரியா? பார்க்கலாமா? வெந்து, வெம்பி, அடுத்தது எய்தி, ஈ ஊ ஊ, இது வந்து முடிஞ்சிருக்கு. மூடும் பனி, மூடுகின்ற பனி, மூடும் பனி, இது என்ன வந்து வினை தொகையில் வந்து வரும், சரியா? அவங்க வினையெச்சம் இல்லாதது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம போடலாம் ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லி போடலாம். அடுத்தது, நாற்காலி என்பது எவ்வகை பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பொருள், சரியா? நாற்காலிக்கு உயிர் இருக்கா? அது ஒரு பொருளில் வந்து வரும். அதனால அது வந்து பொருட்பெயர் அப்படின்னு சொல்லலாம். சினை பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுப்பை வந்து குறிக்கிறது. பண்பு பெயர் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். கால பெயர்னா காலத்தை வந்து குறிக்கிறது. சித்திரையான், ஆதரையான், அந்த மாதிரி வரும், சரியா? வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் நனையும் பெயர். ஓகேவா? வினையால் நனையும் பெயர்னாலே நமக்கு ரூல்ஸ் என்ன? அருள முடிஞ்சது அப்படின்னா அது வினையால் நனையும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன முடிஞ்சிருக்கு? வந்தவர் அப்படின்னு சொல்லி வருமா? அடுத்தது, ஓடு என்ற வேர் சொல்லோட தொழிற்பெயர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தொழிற்பெயர்னா நமக்கு என்னப்பா வரும்? தள்ள முடிஞ்சிச்சு அப்படின்னா அது நமக்கு தொழிற்பெயர் நமக்கு பேசிக்காவே தெரியும். அப்போ இதில் தள்ள எங்கே முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க. இது கால வந்து அது வேங்கோல் வினைமுற்று. ஓடிய அப்படின்னா பெயரெச்சம், ஒடிந்து அப்படின்னா இது வந்து வினையெச்சம், சரியா? நமக்கு தொழிற்பெயர் அப்படின்னா தள்ளில் முடியணும். இந்த ரூல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும், சரியா? நொந்தான் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியான வேர்ச்சொல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொண்டிலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல் அப்படின்னு. ஓகேவா? ஓரெழுத்து ஒரு மொழி புது புக்கில் இருக்கிறது தான், சரியா? 7th புது புக்கில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் எத்தனை? 42 இருக்குன்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க? நன்னூலார் வந்து சொல்லியிருப்பாரு, சரியா? ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா கேட்டிருக்காங்க. தே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படின்னு சொல்லலாம். இளமை பெயர் மரபு பிழையை நீக்கியது அப்படின்னா யானை கன்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம். யானை கன்று. அடுத்தது, மரபு பிழை நீக்கியது சொல்லியிருக்காங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். எப்படி வரும்? கூரை வேந்தனர் தான் வரும், சரியா? அடுத்தது, பொருந்தாத சொல்பா. பொருந்தாத சொல் என்ன அப்படின்னா அமுதமொழி, பூவிரல், முத்துப்பல். இந்த அடி மலர் மட்டும் வராது, சரியா? அடி மலர் மட்டும் வராது. அடுத்தது, பொருந்தாத மரபு சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வாழை கச்சல், ரைட்டு. மாவடு, ரைட்டு. முருங்கை சரடு, ரைட்டு. பலா மூசுன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே இது கண்டுபிடிச்சிடலாம். பலா மூசுன்றது தப்பு, ஓகேவா? அழுக்காருடையான் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுக்காருடையான் அப்படின்னா பொறாமை உள்ளவன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு எதிர்ச்சொல்ல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பொறாமை அற்றவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உயர்தினை என்பர் மக்கட்சுட்டே, அகிரிணை என்பர் அவரல் பிறவே. இந்நூற்பா இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், சரியா? தொல்காப்பியம். அடுத்தது, பொறுத்துக. திணை கொடுத்துட்டு நம்மளை தெய்வம் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி அப்படின்னா முருகன், முல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமால், மருதம் அப்படின்னா இந்திரன், நெய்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? வருணன் வந்து வரும். ஆப்ஷன் ஏ வந்து வரும். அடுத்தது, தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடும் பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தும்பப்பூவை வந்து சூடுவாங்க, ஓகேவா? புறப்பொருள் இலக்கணத்தில் மொத்தம் எத்தனை இருக்குது? 12 இருக்குது. அதில் என்ன நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, சரியா? உமிழை பூனா என்னப்பா? மாற்றரசன் கோட்டையை கைப்பற்ற என்ன பண்ணுவாங்க? உமிழை பூவை வந்து சூடிக்கிட்டு வந்து போவாங்க, சரியா? அது உமிழை திணைன்னு சொல்லி சொல்லுவாங்க. வஞ்சிப்பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து கவரதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வஞ்சிப்பூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நொச்சிப்பூனா என்னப்பா? நொச்சிப்பூ அப்படின்னா கோட்டையை வந்து காக்கிறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நொச்சிப்பூ சொல்லுவாங்க, சரியா? நம்ம ஒன்று படிக்கும்போது அது ரிலேட்டடாக எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இந்திய நூலகவியலோட தந்தை யார் அப்படின்னா அரங்கநாதன் அவர்கள் தான், சரியா? சொல்லின் செல்வர் யாருப்பா? ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமன் வந்து நீங்கள் கம்பராமாயணத்துலேயும் படிப்பீங்க, சரியா? அடுத்தது, இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா கன்னிமாரா நூலகத்தில் தான் பாதுகாக்கப்படுகிறது. தெய்வமணி மாலை திருவருட்பாவல் எத்தனாவது திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது திருமுறையாக. இது 11th 12th படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து போடலாம்.
ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் என்ன அப்படின்னா இதெல்லாம் புதுசாக இருக்குது. சரியா? அப்போ ஏழைகளோட கற்பக விருட்சகம் என்று அழைக்கப்படும் மரம் என்ன? பனை மரம். உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறது அப்படின்னா மொழிப்பற்றை காட்டுகிறது. உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம், பித்தம், சீதம் இம்மூன்றின் சமநிலை காரணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. கால்நடைகளுக்கு ஊரு, நேராவண்ணம், வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டி அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாண்டியில் அடிக்கடி படிப்பீங்க. சரியா? சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்ம, இறையாண்மை, மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு. சரியா? அப்போ அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருப்பாங்க. தமிழ் தாத்தானாலே போட்டிருக்கீங்க ஊஎஸ் அவர்கள் தான். இந்தியாவில் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக கல்யாண சுந்தரனார். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உ உ ஓ ஓ ஔ வரும். தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யார்? இதெல்லாம் புதுசாக இருக்கா? பாருங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தட்சிண சித்திரம் என்னும் நூலுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் அவர்கள் தான் உரை எழுதியிருப்பாங்க. ஓகேவா? தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்மல் சம்பந்தனார். பம்மல் சம்பந்தனார் பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்காது, நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் படிக்கும்போது படிச்சுக்கோங்க. இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 1891 அவரோட 18 வயசில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சுகுண விலாச சபையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? நடிகர்களால் கவிஞர், ஓகேவா, கலைஞர் அப்படின்னு சொல்லி மதிக்கப்பட்டவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்மல் சம்பந்தனார். ஓகேவா? இவரோட தமிழ் நாடக தந்தை அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவாங்க. தமிழ் நாடக தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் நீதிபதியாகவும் பணியாற்றியிருப்பார். சரியா? இவரோட முதல் நாடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பவள்ளி தான். இவரோட முதல் நாடகம் அப்படின்னா புஷ்பவள்ளி 15 வயசில் இது பண்ணியிருப்பார். ஓகே, அடுத்தது இவர் எழுதிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மனோகரா, உத்தம பத்னி, ரத்தனவலி, வேதாள உலகம், சபாபதி, கல்வர் தலைவன், 2 நண்பர்கள் முதலிய நாடகங்கள்லாம் இவர் எழுதியிருக்காரு. சரியா? இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நடிகர்களுக்கு கூத்தாடின்னு சொல்லி ஒரு பேர் இருந்துச்சான், அதை இவர் நீக்கியிருப்பார். சரியா? பம்மல் சம்பந்தனார் பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் அவர்கள். பாரதிக்கு பின்னாடி கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் பிச்சமூர்த்தி கவிதைகள். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர். கண்ணதாசன் அவர்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தையா. கண்ணதாசன் அவர்களோட இயற்பெயர் என்ன? முத்தையா. சாத்தப்பன் விசாலாட்சி ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க. சாத்தப்பன் விசாலாட்சி யார்? அவங்களோட பெற்றோர். சரியா? சரி, 1927 1981 வரைக்கும் இவரோட காலம். சரியா? இவர் சிறுகுடல்பட்டி சிவகங்கை மாவட்டத்தில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பிறந்திருப்பார். இவரோட சிறப்பு பெயர்லாம் என்ன? காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, துப்பாக்கி, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இவருக்கு சேரமான் காதலிக்கு சாகித்ய அகாதமி பரிசு கிடைச்சிருக்கும், உங்களுக்கே தெரியும். ஆட்டத்தை ஆதிமந்தி அப்படின்னா அவரோட நூல் அது ஒரு காதல் காவியம். ஏசு காவியம் தான் கடைசியாக எழுதியிருப்பாரு. மாங்கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சிறையில் இருந்தபோது எழுதியிருப்பாரு. அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னா அது ஒரு தத்துவ நூல். சரியா? அவரோட இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மதல், ஓகேவா, தமிழ் மலர், சாண்டமாருதம் சொல்லி இதெல்லாமே இவர் இவரோட நினைவு நடத்தி இதழ்கள். அண்ணாமலையரசர் அப்படின்னு சொல்லி நினைவு பரிசை வாங்கியிருப்பார். இவரோட முதல் திரைப்பட பாடல் என்ன அப்படின்னா 1949 கலங்காதிரு மனமே தான் அவரோட முதல் திரைப்பட பாடல். சரியா? அவரோட கடைசி பாடல் என்ன? கண்ணே கலைமானே 3ஆம் பிறை. சரியா? பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது. ஓகேவா? 1969 இப்போ இந்த குரூப் 2 கொஸ்டின்லாம் கேட்டாங்க. பிசிராந்தையார் நாடக நூல் யாருக்கு சாகித்ய அகாதமி கொடுத்தாங்க அப்படின்னா பாரதிதாசன் அவர்களுக்கு கொடுத்தாங்க. இதே கொஸ்டினை அப்படியே திருப்பி போட்டு கேட்டிருந்தாங்க குரூப் 2ல். எழுதிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் கமெண்ட். கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்டேன் கடன் அன்று என பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர். திருமூலர் பற்றி கேட்டிருந்தாங்க. திருமூலர் இயற்றிய திருமந்திரம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் 2 கொஸ்டின் எழுதிங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இந்த கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது கல்மணத்தையும் கரையை செய்யும் பக்தி பாடலோட தொகுப்பு என புகழப்படும் நூல் என்ன அப்படின்னா ரச்சன்ய யாத்திரிகம். சரியா? களைப்பு நீங்கள் வேலை செய்பவர் பாடுவது தான் என்ன அப்படின்னா தொழில் பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எவரே புண்படா துகிலர் புகழுடன் படைந்தார் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னா மனோன்மணி. கழம்பகம். ஓகேவா? கழம்பகம் 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. சரியா? ஓகேவா? கழம்பகம் அப்படின்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று.
அடுத்தது திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்கள் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருஆலாய் காண்டம் சொல்லி படிச்சிருப்பீங்க. திருவிளையாடற் புராணத்துலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. திரு ஆலாய் அப்படின்னா எதை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு குரூப் 2ல் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திரு ஆலாய்ன்றது எதை குறிக்கும்? ஆன்சர் என்னவா கொடுத்துருந்தாங்க? மதுரை. ஓகேவா? திருவிளையாடற் புராணம், கடவுள் கோச்சிட்டு போயிட்டு கடமவனத்தை நீங்கி உட்காந்துருப்பாருன்னு சொல்லி கதை படிச்சிருப்பீங்கல்ல, அந்த கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க திருவிளையாடற் புராணத்துலேருந்து. சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்தப்பாக்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா 5027. நீங்கள் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டிப்பாக படிக்கணும். இப்போ நிகழ்கலையிலேருந்து 2 கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க. ஓகேவா? அப்போ பாருங்கள் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அதுக்காக டெய்லியும் நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து போட்டுருக்கோம். 2012லேருந்து 2024 வரைக்குமே டெய்லியும் ஒரு வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸ்மத் சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய துறவி. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன் கிளை செராமை. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை. கலித்தொகையை தொகுத்தவர் யாரு? நல்வந்தோனார். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா? மலைப்படு கடாகம் நூலோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னன் வந்து வருவார். ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்கௌசிகனார். அன்று அவன் அசையி அல் சேர்ந்த அல்கி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு படிச்சிருப்பீங்களா 10வதுல, மலைப்படு கடாகம், பெருங்கௌசிகனார். என்னது? அதோட ஆசிரியர் யாரு? பெருங்கௌசிகனார் தான் அதோட ஆசிரியர். அதோட தலைவன் தான் நமக்கு வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க நன்னன். சரியா? இந்த மலைப்படு கடாகம் எந்த நூல்களில் ஒன்று? 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான். என்ன அப்படின்னா மலைப்படு கடாகம். சரியா? ஆற்றுப்படை நூல்களிலே பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூத்தாற்றுப்படை வந்து சொல்லுவாங்க. ஆற்றுப்படை நூல்களிலே பெருசு கூத்தாற்றுப்படை. எத்தனை அடிகள்? 583 அடிகளை கொண்டது. சரியா? மலைப்படு கடாகத்தோட வேறு பெயர் தான் என்ன அப்படின்னா கூத்தாற்றுப்படை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10th வந்து படிப்பீங்க. அதோட பெயர் காரணம் என்ன? எதனால் அந்த மாதிரி வந்துச்சு? மலையை யானையா, மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால தான் மலைப்படு கடகம் சொல்லி அதுக்கு பெயர் காரணம் வந்து வந்துச்சு. 583 அடிகள். சரியா? ஓகே. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என பெருமைப்படும் கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். பாரதியாரும் பாரதிதாசன் கன்ஃபியூஸ் பண்ணும். நோட் போட்டு கூட ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்பர் ராமாயணத்தில் துன்புலதெனின் அன்றோ சுகம் உள்ளது. துன்பம் இருக்கிற இடத்துல தான் இன்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க? ராமன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சரியா? ராமனுக்கு இன்னொரு பேர் என்ன? அனந்தகன். ஓகேவா? நம்ம படிச்சிருப்போம் பழைய புக்கில். இந்த கொஸ்டின் குரூப் 2ல் கேட்டாங்க. கீழ்காணும் 14 கீழ்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னா திருக்குறளோட வேறு பேர்களில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பேணி தமரா குழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாரை வந்து சொல்கிறாங்க. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இந்த பழமொழியோட பொருள் என்ன அப்படின்னா நேரமின்றி உழைப்பதை வந்து சொல்கிறாங்க. பழமொழிகள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்பழமொழி அமைந்த சரியான தொடர் என்ன அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தன்வினை. ஓகேவா? தன்வினை பிறவினை எங்கே படிப்பீங்க? 10th இலக்கணத்தில் ஃபஸ்ட் இயர்லேயே வந்து தன்வினை பிறவினை கொடுத்துருப்பாங்க. சரியா? செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான். அவனே வாங்குறான். சரியா? அப்போ தன்வினை. சரியா? இப்போ இதில் பிறவினை என்ன? பந்து உருண்டது தன்வினை. உருட வைத்தான் அப்படின்னா அது பிறவினை. அப்போ பிறவினை இதில் எது வரும் பாருங்க. பொன்னி இன்னிசை பாட்டு வித்தாள் அப்படின்னா இது வந்து பிறவினை. சரியா? தன்வினை பிறவினை ஒரு டைம் படித்தா ஞாபகம் வராது, பல டைம் படிச்சிங்கன்னா ஞாபகம் வரும். தமிழ் பாடத்தை முறையாக படி. இத்தொடர் எவ்வகை வாக்கியம்? சரியா? கட்டளையாக சொல்கிறாங்க. அப்போ இது என்ன வரும்? கட்டளை வாக்கியம் வந்து வரும். போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார். இது என்ன வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்கூற்று வாக்கியம் வந்து சொல்கிறாங்க. சரியா? விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தமிழர்களோட தொன்மையான வீர விளையாட்டு அப்படின்னா ஏறு தழுவுதல். தமிழர்களோட தொன்மையான வீர விளையாட்டு எதுன்னு சொல்லி நம்ம கேள்வியாக வந்து அமைக்கலாம். சரியான சொற்றொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் அந்நிய துணைகளை தீயிட்டு எரித்தனர். சரியா? அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அடுத்தது பல்லாண்டு, முத்து, ஆமணுக்கு, கொம்பரசன் அகர வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. அ ஆ, அதுக்கப்புறம் கோ, அதுக்கப்புறம் பா பா, அதுக்கப்புறம் மா. ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் ஃபஸ்ட்டு எழுதிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது அப்படியே ஆர்டர் பண்ணி எழுதியிருக்காங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சதான். அகர வரிசை எழுத சொல்லியிருக்காங்க. சா சா சி சி சு சு சே 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 சோ அந்த வரிசையில் வந்து எழுதியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி வந்து வரும். சரியா? ஓரெழுத்து ஒருமிலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 2 கேள்வியாவது கேட்டுடுறாங்க. அப்போ ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பு. ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்புன்னு வரும்.
ஒலிப்பு முறைமை அறிந்து சரியான பொருளை எழுத சொல்லியிருக்காங்க. ஊன் என்றால் உணவு, ஊன் என்றால் இறைச்சின்னு சொல்லி வரும். உலை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பிடரி மயிர் அப்படின்னு சொல்லலாம். ஹாஸ்பிட்டல் அப்படின்னா இது நம்ம போட்டுடலாம். ஹாஸ்பிட்டல் என்ன, மருத்துவமனை. ரேஷ்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு. ரேஷ்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு. இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப்பில், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பேரறிவாளர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இடர் உற மறையோரும் எரியூறு மெழுகானார் என வரும் பாடலில் இடர் என்பதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா இடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பம்ன்ற வரும். ஆனால் நமக்கு எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அப்போ என்ன போடலாம், இன்பம் சொல்லி போடலாமா? இது எதிர்ச்சொல்ல அடுத்தது பிரித்தெழுதுக. பாசிலை இது எப்படி பிரிக்கலாம், பசுமை கூட்டல் இலை அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து எழுதலாம். சரியா? அடுத்தது பைங்கூழ் பிரித்து எழுதுக. எப்படி எழுதலாம், பசுமை கூட்டல் கூழ் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாமா? ஓகே. அடுத்தது புதுக்கவிதையின் தந்தை பிச்சமூர்த்தி பற்றி இதோட 2 கேள்விகள் கேட்டாங்க. புதுக்கவிதையோட தந்தை என்ன அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி அவர்கள் தான். சரியா? இப்போ இன்னைக்கு ஒரு 100 கேள்விகள் பார்த்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் ஒரு வீடியோஸ் வரும். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.